பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வந்து பாடுகளை பட்ட நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். நம்மளையும் சரி, நம்மளோட குடும்பத்துல நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அது நிறைவேறும்படியாக நம்ம ஜெபித்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16 வசனத்துல இப்படியாய் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதோட அர்த்தம் என்ன? இதுல இந்த வசனத்துல நம்மளோட விசுவாசம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வரும். அந்த ரட்சிப்பு அது மற்றவங்களுக்கும் அது போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மற்றவங்களை, நம்மளோட குடும்பத்தில் உள்ளவரா இருக்கட்டும், நம்ம பழகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் அது கடந்து செல்லும் நம்ம மூலியமா அப்படின்னு இந்த வசனத்துல அர்த்தம் ஆகும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரோட விசுவாசம் முழு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, இது ஒரு சந்தர்ப்பமாய் மற்ற ஜனங்களுக்கும் விசுவாசிக்கும்படி ஒரு சந்தர்ப்பமாக நம்மளோட விசுவாசம் கிரியே செய்ய முடியும். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ரட்சிக்கப்பட்ட நம்ம மூலியமா மற்ற ஜனங்களுக்கு எப்படியாய் ரட்சிப்பு கடந்து செல்லும் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், இந்த மாதிரி சில விலங்குகளோட ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு உண்டாய் இருந்தது. ஒவ்வொரு பாவத்துக்கும் வித்தியாசமான ரத்தம் சிந்துதலும் வித்தியாசமான முறைகளும் பயன்படுத்தினாங்க. ஆனா நம்ம இப்போ ஆண்டவரை தெரிஞ்ச நமக்கு ஆண்டவரோட ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரோட பரிசுத்த ரத்தம், குற்றமற்ற ரத்தம், அவங்களோட ரத்தத்தினால நம்ம மீட்பை பெற்று இப்போ ஆண்டவரோட பிள்ளைகளா நம்ம மாறி இருக்கோம். இப்போ நம்ம மூலியமா மற்ற ஜனங்களும் ஆண்டவரை அறியணும் அப்படின்னு நம்ம மேல விழுந்த கடமை. நம்மளோட வேதம் ஒரு பெரிய காரியத்தை சொல்லி கொடுக்குது. 1 யோவான் 3 வசனத்துல ஆண்டவரோட ஆண்டவரோட அந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கும் காட்டணும் இப்படியாய் சொல்லப்பட்டது. நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய கடனாளியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவனை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? இதுல நம்மளோட சரீரத்தை நம்ம மற்றவங்களுக்காக போய் மறிச்சுட்டு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணுமா? அப்படி கிடையாது. 1 கொரிந்தியன்ஸ் 13 வசனத்துல இப்படியே எழுதப்பட்டிருக்குது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு நான் கொடுத்தாலும், அன்பென்னிடத்தில் இராவிட்டால் அது அதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா நம்மளோட சரீரத்தை நம்ம சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தா கூட நமக்குள்ள அன்பு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை, அது எந்த ஒரு பிரயோஜனம் மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன மாதிரி உள்ள காரியம் இந்த 1 யோவான் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம மாம்சத்துக்கு சாகும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற முட்கள், நமக்கு வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், நம்ம தாழ்த்தப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படும் போது, நம்ம நேரிடுகிற பிரச்சனைகள், நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம கணவர் மூலியமா, நம்ம மனைவி மூலியமா, நம்ம பிள்ளைகள் மூலியமா, பெற்றோர்கள் மூலியமா, நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் மூலியமா, யார் மூலியமாவும் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம கடந்து போன முட்களின் பாதையில அதுல நம்ம எப்படியாய் நம்மளோட மாம்சத்தை அடக்கி வைக்கிறோம், எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துறோம். ஏன்னா நம்ம எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ஆண்டோட வாழ்க்கை முறைகள், இந்த உலகத்துல ஆண்டவர் வாழும்போது ஒவ்வொரு காரியத்துல எப்படி செஞ்சாங்க, ஊழியத்துல எப்படி நடந்துட்டாங்க, ஒவ்வொரு பரியாசம் வரும்போது எப்படி நடந்துட்டாங்க, பரிசேயர் சதுசேயர் மூலியமா வரக்கூடிய குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் நடந்துட்டாங்க நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளோட ரெஸ்பான்ஸ் கிறிஸ்து இயேசு மாதிரி இருக்கும் போதுதான் நம்மளோட சகோதரன் சகோதரிகள், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். 1 யோவான் 3 வசனமும் 1 கொரிந்தியன்ஸ் 13 வசனமும். அப்போ நம்மளோட சரீரம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிற எல்லாமே கொடுத்தாலும், நம்ம சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தா கூட நமக்குள்ள அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால சகிச்சு போகவே முடியும். அன்பு இல்லைன்னா நம்மளால சகிக்க முடியாது. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாம்சத்துக்கு நம்ம சாகும் போதுதான் மற்றவங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரவே முடியும். ஒருவேளை அவங்க தவறாகவே செய்யலாம். ஆனா அந்த இடத்துல நம்மளை தாழ்த்தி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த முட்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான்
நம்ம மூலியமா அவங்களுக்கு ரட்சிப்பு கடந்து செல்ல முடியும். 1 கொரிந்தியன்ஸ் 9:22 அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் நான் அடிமை ஆனேன். ஏன்னா கொஞ்சம் பேராவது நான் ஆண்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னால எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒருத்தரா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில நம்ம ஒரு சாதாரணமான இருந்தாலும் நம்மளோட சுபாவங்கள் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றதா இருக்கும்போது நம்ம மூலியமா நம்ம போய் சுவிசேஷம் சொல்லாமலே நம்மளோட நடக்கைய, நம்மளோட செய்கை, நம்ம கனி கொடுக்குற காரியங்களை பார்த்தே மற்றவங்க ரட்சிப்புக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ இதுல பவுல் எப்படியா இருக்கிறாங்கன்னா, பலவீனருக்கு பலவீனம்னு போல இருக்கிறாங்க. சிலரையாவது ரட்சிக்கட்டும், அதனால நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கலாச்சாரம், அவங்க சமூகம், அவங்க மரியாதை எல்லாமே அவங்க அதை விட்டு கொடுத்து மற்ற ஜனங்களுக்கு ஏற்ற அவங்களும் ஆண்டரை அறிஞ்சு கொள்ளணும், அவங்களும் சில ரட்சிப்புல வரணும்னு சொல்லி அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஸ்தேவான், பவுலோட ரட்சிப்புக்கு ஸ்தேவானுக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிப்படுத்தும் போதுதான் ஸ்தேவானோட அந்த மாம்சத்தில் அந்த மரணம் அது அவங்க அப்படியே மறிச்சிருந்தா, அவங்க ஒருவேளை அந்த கல்லெறிஞ்சு அவங்க சத்திருந்தா சவுல் பவுலா மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்தேவான் அந்த இடத்துல எப்படியாய் கனி கொடுத்தாங்க, அந்த மன்னிச்சு ஜெபம் பண்ணதா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல எப்படியெல்லாம் அமைதியா இருந்தாங்க, அந்த காரியங்கள் தான் சவுல பவுலா மாத்துனது. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த பிரயாசங்கள் படும்போதுதான் நம்மளோட குடும்பமும் நம்மளோட சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆண்டரை அறிய முடியும். இதுக்கு பவுல் எல்லாரோட பாவத்துக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட சொந்தமான அவங்களோட ரைட்ஸ் அவங்க விட்டு கொடுத்து ஒரு அதிகாரத்தை கையில எடுக்காம, ஆண்டவர் எப்படி சொல்றாங்க, மற்றவங்களுக்கு யார் பெரியவனா ஆக நினைக்கிறீங்க, நீங்க எல்லாரை விட பெரிய கீழே இருக்கணும், அப்போதான் நீங்க பெரியவனா ஆக முடியும், எல்லாருக்கும் நீங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் சீஷர்களை கால்களை கழுவி நான் உங்களை கால்களை கழுவினது மாதிரி நீங்களும் ஒருத்தர் அப்படியே அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம மற்றவங்களோட நம்ம அப்படியே பழகும் போதுதான் நம்ம அநேக ஜனங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியும். நம்மளோட அதிகாரத்தையும் நம்ம வேற எந்த ஒரு மாம்ச பிரயாசத்துல யாரையும் நம்ம ஆண்டருக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம ஜபத்திலையும் சரி, எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த யாரையும் நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க சீஷர்களுக்காக மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்களோ, அதே மாதிரி ஜபத்திலையும் சரி நம்மளோட செய்கையிலையும் சரி நம்ம இப்படியாய் செய்யும் போது நம்மளோட வீட்டில் உள்ளவங்களும் நம்மளோட விசுவாசத்தின் மூலமா அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பழகிறவங்களும் ரட்சிப்புல வருவாங்க. அப்படியாய் ஆண்டவர் நம்மளை நடத்துவாராக. ஆண்டருக்கு